வணக்கம் நண்பர்களே. வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அஞ்சலி வந்து தாலியை தூக்கி மகேஷுக்கு வந்து முகத்திலே வீசி எறிகிறாங்க. அதோட துளசி எல்லாரும் சேர்ந்து இந்த நம்ம மகேஷோட முகத்திரையை கிழிச்சு இனி வந்து இங்கே இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, இவன் கம்பி எண்ண வேண்டியதான் அப்படின்னு வந்து அதிகாரிகளை வர வச்சு பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. மகேஷை வந்து பிடிச்சிட்டு போனதோட நம்ம முருகன் வந்து அவங்க அம்மாவோட அன்பை பெற்றுட்டாங்கன்னு சொல்லலாம். அவங்க அம்மா சிவகாமியை வந்து கெட்டி பிடிச்சி முருகன் வந்து அம்மா பாசத்துக்காக ஏங்குனதை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. அதோட வந்து லட்சுமி அம்மா இப்போ தான் என் மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு, உன் பையனை வந்து உன்கிட்ட ஒப்படைக்கணும்னு தான் சிவகாமி இவ்வளோ தூரம் காவல் இருந்த இன்னைக்கு நடந்துடுச்சு, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. அதோட வந்து வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து சந்தோஷமாட்டு முருகனும் அவங்க அம்மா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ தான் வந்து உன்னோட பையன் பேர் நீ என்ன வச்சு வளர்த்த அப்படின்னு வந்து கேட்க நேரம் அர்ஜுன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் முருகன் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் வச்ச பேர் முருகன் அப்படின்னு வந்து சந்தோஷப்பட்டு லட்சுமி அம்மா தாயம் பிள்ளையும் வந்து சேர்த்து வச்ச திருப்தியில் இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா சும்மா அதிரடியான பரபரப்பு கட்டம் தாங்க. மகேஷின் முகத்திரை எல்லார் முன்னாடியும் கிழிஞ்சிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். இனி இங்கே வாழை தகுதி கிடையாது, இவன் கம்பி எண்ண வேண்டியதான் அப்படின்னு வந்து முடிவெடுக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு வந்து ஒவ்வொருத்தர் காலையும் போய் மகேஷ் வந்து விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. என்ன ஆட்டம் எல்லாம் போட்டா, ஆனால் உன்னை விட போகிறது இல்லைடா, இப்போவே உனக்கு வந்து நீ தப்புக்கு தண்டனை அனுபவிச்சே தீரணும் அப்படின்னு வந்து நம்ம துளசி வந்து சொல்கிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் இனி எந்த தப்பும் செய்ய மாட்டேன், நீ தப்புக்கு மேல் தப்பு பண்ணி எல்லாமே போதும், என்ன நீ வெளியே இருந்தால் கண்டிப்பாக அஞ்சலியை நிம்மதியாக இருக்க விட மாட்டா, இனி வந்து அஞ்சலி நிம்மதியாக இருக்கணும், உனக்கு என் நிழல் கூட படாமல் தான் அஞ்சலி வந்து பிள்ளையை விளக்க விரும்புவா, அப்படி இருக்க நேரம் நீ வந்து அங்கே வந்து என்ன பண்ணுவ, அஞ்சலிக்கு தொந்தரவு தான் பண்ணுவ, அப்படி இருக்க நேரம் நீ செய்த தப்புக்கெல்லாம் தண்டனையாவது ஜெயிலில் இருந்து அனுபவி அப்படின்னு வந்து அதிகாரிகளை வர வச்சு பிடிச்சிட்டு போகிற வைக்கிறாங்க. நம்ம மகேஷ் வந்து கத்துறாங்க, அஞ்சலி இந்த ஜென்மம் இல்லை எந்த ஜென்மத்திலையும் நான் தான் உனக்கு புருஷனாக வரப்போகிறேன், நீ வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒன்றை விட போகிறதில்லை, நான் திரும்பி வருவேன், திரும்பி வந்தோ நீ தான் எனக்கு மனைவி அப்படின்னு வந்து அந்த இடத்துல மகேஷ் சொல்கிறாங்க. பார்க்கலாண்டா போடா அப்படின்னு வந்து விரட்டி ஸ்டேஷனுக்கு அனுப்பிடுறாங்க. அதோட வந்து நம்ம முருகன் வந்து அவங்க அம்மாவை வந்து பார்க்குறாங்க. பார்த்து கதறி அழுறாங்க, கெட்டி பிடிக்கிறாங்க. அம்மா பாசத்துக்கு ஏங்கின முருகனுக்கு அம்மா பாசம் கிடச்சிட்டுன்னே சொல்லலாங்க. நம்ம சிவகாமி கூட வந்து முருகனை சேர்த்து வச்சதுல ரொம்ப சந்தோஷத்துல லட்சுமி அம்மா இருக்காங்க. இப்போ தான் என் மனசு வந்து நிறைஞ்சிடுச்சு, நான் வந்து எப்பண்டா உன்கிட்ட உன் பையனை ஒப்படைப்பேன் அப்படின்னு வந்து காவல் இருந்தேன், ஆனால் கடவுள் இன்னைக்கு கண்ணை திறந்துட்டாரு சிவகாமி, இனி உன் பையனு கூட நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. வாங்க நம்ம வீட்டிலே சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம வந்து அழைச்சிட்டு போகிறாங்க. லட்சுமி அம்மா சிவகாமியும் முருகன் எல்லாத்தையும் வந்து எங்கள் கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதோட பார்த்தோன்னா நம்ம சாமி ரூமுக்கு போய் லட்சுமி அம்மா சொல்கிறாங்க, இந்த பாரு சிவகாமி, நீ என்ன சொல்லி வளர்த்த, உன் பையனோட பேர் என்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் அர்ஜுன், நான் வச்ச பேர், நாங்கள் வச்ச பேர் முருகன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதோட வந்து வாடா உன் அம்மாவை வந்து பாரு அப்படின்னு வந்து முருகனுக்கு கையை பிடிச்சி வந்து அவங்க அம்மா கூட வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அதோட கெட்டி பிடிச்சி என் பையன் அப்படின்னு வந்து சிவகாமி வந்து சந்தோஷப்படுறாங்க. மொத்த குடும்பமும் பார்த்து பிரமிச்சு இருக்கு. இப்படி ஒரு தாய் மகன் உறவை பிரிக்கிறதுக்கு அந்த மகேஷுக்கு எப்படி தான் மனம் வந்தோ தெரியலையே அப்படின்னு வந்து கொந்தளிக்கிறாங்கன்னு சொல்லலாம். எப்படியோ வந்து அஞ்சலி நம்ம வந்து நம்ம அண்ணனுக்கு அவங்க அம்மா பாசம் கிடைக்க வச்சிட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அஞ்சலியும் துளசியும் வந்து சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. அஞ்சலிக்கு வந்து சந்தேகம் வருது, அக்கா ஒன்று நோட் பண்ணியா, அப்பாவை வந்து ஏன்டா அப்படி கொன்ன அப்படின்னு வந்து கேட்க நேரம் உங்கள் அப்பாவை நான் சாகடிக்கலைன்னு அந்த சொன்னானே அந்த மகேஷ், அப்போ அப்பாவை சாகலியா, அப்போ இவன் எங்கேயோ மறைச்சி வச்சிருக்கானா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. தெரியலையே அஞ்சலி, ஒருவேளை அப்பா நம்மளுக்கு கிடைச்சா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு வந்து எல்லாமே ரிப்போர்ட் எல்லாம் அப்பாயோட பிளட் குரூப்பு அது வேற தான் வந்துச்சு, இவன் ஒருவேளை அதெல்லாம் கொடுத்து மாற்றி வந்து பணத்தை கொடுத்து இவன் வந்து சேம் பண்ணி எழுத சொல்லியிருக்கலாம், எல்லாம் இவனோட திட்டமாட்டம் இருக்கலாம், அப்பாய்க்கு ஒன்றும்
ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. இதையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வந்து முடிவு பண்ணுறாங்க. அதோட வெற்றியை கால் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. எல்லா குழப்பத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியா அந்த மகேஷை ஜெயிலுக்கு தள்ளியாச்சு. இப்போ வந்து சந்தோஷமா இருக்கோம். முருகனுக்கு அண்ணனுக்கும் அவங்க அம்மா சிவகாமி வந்து கிடைச்சிட்டாங்க. அப்படின்னு வந்து சொல்ல நேரம் சரி. அப்போ அ அவையும் வந்து அதில சொன்னாங்க மகேஷ் வந்து, உங்க அப்பாவ நான் கொல்லல அஞ்சலி" அப்படின்னு வந்து சொன்னான். அப்போ வந்து எங்க அப்பா செத்துருக்க வாய்ப்பே இல்ல. அந்த இன்சூரன்ஸுக்கு வந்தவங்களும் அந்த பிளட் குரூப் டிஃபரெண்ட்டா இருக்குன்னு தான் சொன்னாங்க. ஆனா, ஒருவேளை இவன் ரூபாயெல்லாம் குடுத்து கரெக்ட் ஆக்கி அவங்கள வச்சு பேசி வந்து பணம் குடுத்து அந்த பிளட் குரூப் எல்லாம் சேஞ்ச் ஆக்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாம் மகேஷ் மேல தான் சந்தேகம் இருக்கு. ஆனா, அவன் தெளிவா சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம அப்பா வந்து சாகல அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்பனா எங்க அப்பா உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கா? எங்க தான் இந்த மகேஷ் வந்து மறைச்சு வச்சிருப்பான்? அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்படியே வந்து கேட்குற நேரம் வெற்றி வந்து, "உங்க அப்பா உயிரோடு இருந்தா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். நான் வந்து கண்டுபிடிச்சு தர வேண்டியது என்னோட பொறுப்பு" அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லிறாங்க. நம்ம லட்சுமி அம்மாவும் கண்டிப்பா வந்து அவங்க உயிரோடு தான் இருப்பாங்க. "உங்க அப்பா சாகலன்னு தாண்டி அஞ்சலி எனக்கு தோணுது. அவங்க உயிரோடு தான் கண்டிப்பா இருப்பாங்க" அப்படின்னு வந்து நம்பிக்கையோடு இருக்காங்கங்க.